நிலவேம்பு பொடியை இலவசமாக வழங்குவதன் மூலம் டெங்கு நோயை கட்டுப்படுத்த முடியுமா? இதற்கு மேலும் எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு அவர்கள் அளித்த பதில்களை பார்க்கலாம். நல்ல இனிஷியேட்டிவாக தான் இருக்குது. நிலவேம்பு பொடி கவர்மெண்ட் எவ்வளோ தூரம் மக்களுக்கு நல்லா போய் சேருதோ அவ்வளோ நல்லது தான். அதை வரவேற்கிறோம் நாங்களாம். பட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர்வீஸ் மஸ்கிட்டோஸ் எல்லாம் ப்ரீட் ஆகாமல் பார்த்துக்கிட்டா இன்னும் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அந்த பொடியை பற்றி கேள்விப்படுறது நான் இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கேன். அதை பற்றியே ஃபஸ்ட்டு மக்களிடம் கொடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு விழிப்புணர்வு, அப்போ தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சித்த மருத்துவத்தில் சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் சொன்ன மாதிரி மலைவேம்பு அந்த ஒரு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி அதை நீங்கள் ஈஸியாக தடுக்கிற வழிமுறைகள் நிறையா இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கவர்மெண்ட்டில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெங்கை சீக்கிரம் தடுத்துடலாம். டெங்கு வருவதற்கான வந்தவர்களுக்கான ஒரு குடிப்பதற்கு அந்த நீர் கொடுக்குறாங்க. ஆனால் இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா முழுக்க மக்கள்கிட்ட சுகாதார விழிப்புணர்வு இருக்கணும். உண்மையிலே இது நல்ல ஒரு ஸ்டெப்பு. இன்னும் கொஞ்சம் கவர்மெண்ட் இறங்கி போய் ஆர்கானிக் ஃபார்மிங் அந்த மாதிரி மக்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி இன்னும் கொஞ்சம் அவங்க நிறையா ஸ்டெப்ஸ்லாம் எடுத்து நல்லா கொண்டு வரணும். என்ன தான் மற்ற மெடிசன்ஸ் யூஸ் பண்ணாலும் என்றைக்குமே மூலிகை மருத்துவம் அதுக்கு ஒரு தனி ஒரு மகத்துவம் என்றைக்குமே உண்டு. நம்ம சுத்தமாக இருக்கிறதுல தான் மெயினாக இருக்குது. தண்ணி காய்ச்சி குடிக்கிறதுல, வீடு சுத்தமாக கிருமி இல்லாமல் தண்ணிலாம் தேங்க வைக்காமல் அதில் தான் மெயினாக இருக்குது. மழை தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்கு என்ன டெசிஷன் எடுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதான் ட்ரைனேஜ் அங்கங்கே சாக்கடை ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே அது நடு ரோட்லேயே எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதையும் இது பண்ணால் தான் டெங்கு ஒழிக்க முடியும்.